ராவணமனத்து நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோடில் நம்ம விருச்சிக ராசிக்கு வர இருக்கிற குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குரு பயிற்சியானது இந்த மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு நடக்குதுங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம், அதாவது நெக்ஸ்ட் ஜூன் மாதம் வரைக்கும் இந்த குரு பயிற்சியான இருக்குது. ஜூன் 1ஆம் தேதியோட முடியுதுங்க. ஸோ இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு என்னென்னலாம் பண்ண போகுது? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை அவங்க அச்சீவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் விட மாட்டாங்க. மற்ற 12 ராசிகள்லேயே இப்போ ஆசைப்பட்ட விஷயத்த அடையிற வரைக்கும் வெறி கொண்டு போராடுற ஒரே ஒரு பெரிய ராசி, மெயினான ராசின்னு பார்த்தீங்கன்னா அது விருச்சிக ராசி தான். அந்த மாதிரியான விருச்சிக ராசிக்கு லாஸ்ட் 2.5 வருஷமா அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருந்து 4ஆம் இடத்துல தனி வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாருங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவாக லாஸ்ட் குரு பயிற்சி இருந்துச்சுங்க. குரு உங்களுக்கு 2ஆம் இடம் 5ஆம் இடத்துக்கு அதிபதிங்க. 2ஆம் இடம்ங்க தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும், 5ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தைகள், பூர்வீக சொத்துக்கள், அப்புறம் குலதெய்வம், மனசு, காதல் இது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அதிபதியான குரு 7ஆம் இடத்துல இருந்தாருங்க. 7ஆம் இடம் நல்ல ஸ்தானங்க. குரு 5, 7, 9 இருக்குது. அவ்வளோ பெரிய விசேஷங்க. ஸோ உங்களுக்கு 7ல் இருந்தார். ஸோ இந்த சனி பகவான் கொடுத்த பிரச்சனையில் குரு பகவானோட கடைசி பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரீத்து, ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டான ஜோனை கொடுத்துச்சுங்க. ஸோ 7ஆம் இடத்துல அவர் எங்கே பார்த்தாருன்னா உங்களோட லாபஸ்தானம் 11ஆம் இடத்தை பார்த்தாருங்க. மூத்த சகோதர ஸ்தானம், லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்தை பார்த்தாரு. அப்புறம் உங்கள் ராசியே பார்த்தாருங்க. அதுக்கப்புறம் உங்களோட தைரிய, வீரிய, பராக்கிரம ஸ்தானத்தை பார்த்தாருங்க. இந்த முயற்சி ஸ்தானத்தெல்லாம் பார்த்தாருங்க. ஸோ அப்போ லாஸ்ட்டு ஒரு வருஷமாக உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, சனி பகவான் உடல் ரீதியான பிரச்சனையை கொடுத்தாலும், அம்மா, வண்டி, வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும், குருவோட ராசியை பார்த்த அந்த பார்வையானது உங்களுக்கு மன தைரியத்தை கொடுத்துருக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், ஒன்னால ஆனதை பாரு, நான் அடித்து உடச்சி காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிற தைரியத்தை, மன தைரியத்தை கொடுத்துருந்துச்சிங்க. 3ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தா 3ஆம் இடம்ங்கிறது வெற்றி, வீரிய ஸ்தானம்ங்க, போராட்ட ஸ்தானமுங்க, முயற்சி ஸ்தானமுங்க. ஸோ உங்களோட எவ்வளோ பெரிய லாஸ் வந்தாலும் அதை போராடி எதிர்த்து நின்று ஜெயிக்கிறதுக்கான முயற்சியை நீங்கள் பண்ணுறதுக்கான அந்த தைரியத்தை குரு கொடுத்துருந்தாரு. 11ஆம் இடத்தை குரு பார்த்ததுனால உங்களுக்கு கண்டிப்பாக லாபங்களை, சின்ன சின்ன லாபங்களை கொடுத்துட்டு இருந்தாருங்க. ப்ரமோஷனை கொடுத்துருந்தாரு. மூத்த சகோதர ஸ்தானத்தோட ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. இது எல்லாமே லாஸ்ட் கோச்சார ரீதியான நிலையில் இருந்துச்சுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு, வண்டி, வாகனமெல்லாம் மாற்றிருப்பீங்க. இதெல்லாமே நடந்திருக்குங்க. பட் இப்போ இந்த குரு பகவான் உங்களோட சுபருங்க. 2, 5ஆம் இடம் சுபஸ்தானத்துக்கு ஜென்ரலாகவே குரு ஒரு சுபகிரகம்ங்க. அவர் உங்களுக்கு மெயினான சுபகிரகம் பிரிச்சுக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ 8ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. 8ஆம் இடத்துல போய் உட்காந்து அவர் என்னென்னலாம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு நல்ல ஸ்தான பயிற்சின்னு இதை சொல்ல முடியாது. இது ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு பயிற்சி தாங்க. ஸோ 8ஆம் இடத்துல அவர் போனாலும் அவரோட பார்வைக்கு பலம் ஜாஸ்திங்க. அவர் எங்கெங்கெல்லாம் பார்க்க போகிறார், உங்களை 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 4ஆம் இடத்தை பார்க்க போகிறாருங்க. ஸோ குருக்கு பார்வை பலம் ஜாஸ்தி. ஸோ இந்த பார்வை பலம் தான் உங்களுக்கு இப்போ இந்த பயிற்சிக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. ஸோ இப்போ அந்த பார்வை பலம் உங்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறாங்க. இப்போ உங்களோட இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களோட 12ஆம் இடத்தை தன்னோட 5ஆம் பார்வையால் பார்க்க போகிறாருங்க. 12ஆம் இடம்ங்கிறது உங்கள் தூக்கத்தை பற்றி பேசக்கூடிய இடம், அலைச்சலை பற்றி பேசக்கூடிய இடம், அப்புறம் உங்களோட விரயத்தை பற்றி பேசக்கூடிய இடமுங்க. குரு உங்களுக்கு சுபகிரகமாக இருந்தாலும் 8ஆம் இடத்துலேருந்து அவன் பார்க்க போகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, மணி விரயமாவதற்கான வாய்ப்பு உண்டு. விரயங்கிறது மணியை மட்டும் சொல்ல முடியாதுங்க, டயத்தையும் சேர்த்து சொல்ல முடியும். ஏதோ ஒன்று விரயமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மோஸ்ட்லி குரு பகவானாக இருக்கிறதுனால குடும்பஸ்தானாதிபதி, வருமான ஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக பண விரயமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ விருச்சிகராசிக்காரர்கள் இது புத்திசாலித்தனமாக இந்த விரயத்தை சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா பின்னாடி இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சப்போர்ட்டாக மாறிடுங்க. ஸோ அதனால் விருச்சிகராசிக்காரர்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. விரயம் உண்டுங்கிறது எப்படியாவது அதை பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். பார்த்தீங்கன்னா இட் வில் பி குட்டுங்க. அங்கேருந்து உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்க போகிறாருங்க. 2ஆம் இடம்ங்க தன குடும்ப வாக்குஸ்தானத்தை தன்னோட 7ஆம் பார்வையை அவரோட சொந்த வீடுங்க. அந்த இடத்தையே குரு பகவான் 8ஆம் இடத்துலேருந்து பார்க்க போகிறாருங்க. நிறைய பேர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கோ, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் வரதுக்கோ, குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத உங்களோட வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால பிரச்சனைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. நான் வார்த்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக அளந்து பேசணும். என்ன ரீசன்னா, சனி பகவான் கூட மே மாதத்துக்கு அப்புறம் அவங்களோட 5ஆம் இடத்த குரு இங்கே மாறினதுக்கப்புறம் சனி பகவான் மார்ச் மாதமே மாறிடுறாருங்க. மேலேருந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அந்த இடத்த பார்க்க போகிறார், சனி பகவானும் பார்க்க போகிறாருங்க. பட் சனி பகவான் முன்னாடியே அந்த இடத்த பார்க்க போகிறதுனால பிரச்சனைகள் கொஞ்சம் வார்த்தைகள் கோபமாக இருக்கிறதுக்கோ, வார்த்தைகளை தேவையில்லாத தலித்த வார்த்தைகள் நீங்கள் பேசுகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. குரு பகவானோட பார்வை மே மாதத்துக்கு அப்புறம் வரும்போது அது கொஞ்சம் கணியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம்
அஷ்டமஸ்தானத்திலேருந்து அவர் பேச போகிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த உங்களோட வார்த்தைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா இட் வில் பி குட். குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வராமல் ஹேண்டில் பண்ணிக்கலாம். வருமான தடை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் போய் குரு இருந்து பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டத்துக்கும் திடீர் வருமானத்திற்கும் வாய்ப்புகள் உங்கள் விருச்சிக ராசிகர்களுக்கு அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்கலாமுங்க. வருமான தடையும் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தாங்க இந்த இடத்துல. அதே மாதிரி குரு பகவான் தன்னோட உங்களோட 4ஆம் இடத்தை 9ஆம் வரையாக பார்க்குறேன். 4ஆம் இடம்ங்கிறது என்னங்க, வண்டி, வீடு, வாகனம், அம்மா, ஹையர் ஸ்டடீஸ், இது சம்மந்தப்பட்ட விஷயங்க. அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவுகளை இந்த தரம் குரு பகவான் உங்களுக்கு பண்ண வைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. வண்டி மாற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, வீடு மாற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, வீடை ரெனோவேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் படிப்பிற்காகவோ இல்லை உங்களுடைய மேல் படிப்புக்காகவோ நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் 8ஆம் இடத்துல போகிறதுனால ஒரு பெரிய கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதே மாதிரி நகைகளை, தங்க நகைகளை அடகு வைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. வீடு, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா விரயஸ்தானத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் உண்டுங்க. இடமாற்றம், வேலை சம்மந்தப்பட்ட மாற்றம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும். திடீரென்று வேலை மாறுறது, வேலையில் ப்ரெஷர் அதிகமாகிறது, வேலை பிடிக்காமல் போகிறது, வருமானம் குறையிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. வேலை இல்லாதவங்களுக்கு புது வேலை கிடைக்கிறது, ஆனால் வருமானம் கம்மியாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி குரு 8ஆம் இடத்துல போய் மறையிறதுனால கெட்ட பெயர் வருவதற்கு, அவமானங்கள் வருவதற்கு, தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணியோ இல்லை வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகளை நீங்கள் உருவாக்கி கொள்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா வார்த்தைகளை விடும்போதும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அதே மாதிரி குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கும் அதிபதியாகி அவர் 8ஆம் இடத்துல மறையிறதுனால 5ஆம் இடம்ங்கிறது மனசை பற்றி பேசக்கூடியவங்க. மன அழுத்தம், மன விரயம், மன பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மன அழுத்தத்திற்காக மெடிசன் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதல் விரயமாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த 5ஆம் இடம் காதலை பற்றி பேசக்கூடிய இடம்ங்கிறதுனால நிறைய பேருக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் காதல் கசப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. மனைவியுடன் வார்த்தை பிரச்சனை, மனப்பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ மனைவி கிட்ட பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். காதலிக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்கள் காதல்களை பிரிவு வரத்துக்கோ, வேலை நிமித்தமாக பிரியறதுக்கோ ஏதோ ஒரு பிரிவு கண்டிப்பாக உண்டுங்க. அது மன அழுத்தமாக, மன விரயமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு முக்கியமான விஷயங்க, குழந்தை பேருக்காக போராடிக்கிட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த தரம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ரொம்ப இருக்குங்க. கண்டிப்பாக வந்து போராடி குழந்தை எடுக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. உடனே அது சக்ஸஸும் ஆகாது, ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. ஸோ அதனால் ட்ரீட்மெண்ட்டுக்கான முயற்சி கண்டிப்பாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்து கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இப்போ இருக்கா என்ன ஏதுங்கிறது பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க. தேவையில்லா பணவரையம் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பைசா வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆனால் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இந்த தடவை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே மாதிரி குழந்தைகள்கிட்ட தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாங்க. குழந்தை இருக்கிற விருச்சிகராசிக்காரங்க குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நல்லா தான் இருப்பாங்க. நீ ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிற, மார்க் வாங்க மாட்டேங்கிற, உன்னை நான் திருத்துறேன் பாரு, உன்னை பர்ஃபெக்ட் பண்ணுறேன் பாரு, உன்னை சாப்பாட்டை கரெக்ட் பண்ணுறேன் பாரு, உன்னை எக்ஸசைஸ் பண்ண வச்சு கரெக்ட் பண்ணுறேன் பாரு, உன்னை கூடயே உட்காந்து படிக்க வைக்கிறேன் பாரு, இப்படி பண்ணுறேன் பாரு, அப்படி பண்ணுற மாதிரி குழந்தையை போட்டு டார்ச்சர் பண்ணி குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத விரிசல்கள்லாம் உருவாக்கியிருப்பீங்க. பெண் குழந்தைகள் இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்கள் குழந்தைகளை தயவு செஞ்சு சொல்கிறேங்க, தேவையில்லாத கண்ணோட்டத்தில் குழந்தைகளை பார்க்காத. அவங்க நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாதாரணமாக தான் பழகிட்டு இருப்பாங்க. தவறான கண்ணோட்டத்தில் போய் அவங்கள போய் பார்த்து அவங்கள நோண்டி பிரச்சனை பண்ணி தேவையில்லாமல் அவங்களோட மனக்கசப்பை வளர்த்துக்காதீங்க. சாதாரணமாக பேசக்கூடிய விஷயத்தெல்லாம் சந்தேகப்படக்கூடியதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாமல் குழந்தைங்களை சந்தேகப்படுவீங்க. நல்லா போயிட்டு ரிலேஷன்ஷிப்போ தேவையில்லாத வார்த்தைகளாலும் உங்கள் சந்தேகத்தாலும் அடித்து உடச்சிப்பீங்க. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரருக்கு குழந்தைகளும் கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்கோ இல்லை குழந்தைகளும் தேவையில்லாத விஷயங்களை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்காக குழந்தைகளை சந்தேகப்படாதீங்க, குழந்தைகளை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, டார்ச்சர் பண்ணாதீங்க, படிப்படின்னு போட்டு அழுத்தாதீங்க. உங்கள் சுச்சுவேஷனை க்ளீனாக புரிஞ்சுக்கோங்க. உங்களோட 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் மறையிறாது. அதனால் குழந்தைகளுக்கு உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. குழந்தைகளால் கெட்ட பேர் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மார்க் கம்மியாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தவறான சவகாசம் பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் வாய்ப்புகள் தான். அதுக்காக அவங்களை கண்ணில் விளக்கெண்ணெய் உதிர் போட்டு நோண்டிட்டு இருக்காதீங்க, போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காதீங்க. அவங்களுக்கு மன ரீதியாக என்ன மாதிரியான சப்போர்ட் உங்களால் கொடுக்க முடியுமோ கொடுங்க. கொடுத்து புரிய வைங்க, சுச்சுவேஷனை புரிய வைங்க. உங்களோட சந்தேக புத்தியால் அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய விரிசலை உருவாக்கிக்காதீங்க. கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி முடிஞ்சோடனே இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும். ஸோ அதுவுமே இது எல்லாமே கோச்சார பலன்கள் தான். கோச்சார பலன்கள் 40% தான் வேலை பார்க்குங்க. உங்களோட ஜாதகத்தோட தசாபுக்திகள் நல்லா இருந்துச்சுன்னா இதெல்லாம் எதுவுமே ரியாக்ட் பண்ணாதுங்க. தசாபுக்திகளில் 6, 8, 12ஆம் அதிபதி தசையோ புக்தியோ அந்தரமோ நடந்துகிட்டு இருக்குது. பகைப்பட்ட கிரகத்தோட தசாபுக்தி நடந்துகிட்டு இருக்குது. பகைப்பட்ட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்க தசா
தசாபக்தி நடந்துக்கிட்டு இருக்குது. தேவையில்லாத நட்சத்திரங்களோட அந்தரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருந்தால் தான் இந்த மாதிரியான இதெல்லாம் கொஞ்சம் தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் குரு பயிற்சி, குரு நமக்கு 8ல் போயிட்டான் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மண்டையில் வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு பார்க்காதீங்க. தயவு செஞ்சு ஜாதக கட்டத்தை உங்கள் நியர்பை அஸ்ட்ராலஜர்கிட்ட கொண்டு போய் காட்டி என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான கோயில்களுக்கு போய் அந்த பரிகாரங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறத பார்த்து பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த தாக்கங்கள்லாம் குறையும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல குரு போகிறதுனால கண்டிப்பாக 5ஆம் அதிபதி 8ஆம் இடம் போனால் 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஹார்ட்டை பற்றி பேசக்கூடிய இடங்க. கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தயவு செஞ்சு செக் பண்ணிக்கோங்க. கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயத்தை செக் பண்ணிக்கோங்க. பிளட் ப்ரெஷர் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போகிறதுனால கண்ணு, மூக்கு, வாய் இந்த மாதிரியான விஷயங்கள், முகம் சம்மந்தப்பட்ட இடத்துலலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இரவு நேரத்தில் தூக்கத்தை அலைச்சலை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குதுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தியானம் பண்ணுங்கள், நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் சோம்பேறியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உடலுக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸாக ஒர்க் அவுட் கொடுங்க. ஏன்னா சனி பகவானும் 5ஆம் இடத்துல போய் உட்கார்றாருங்க. அந்த உட்கார்றதும் சரியான பொசிஷன் கிடையாது. அங்கேருந்து உங்களோட 2ஆம் இடத்தையும் தன்னோட 10ஆம் பார்வையாக பார்க்க போகிறாரு. அப்படிங்கிறதுனால கண்டபடி ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதனால் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு டெய்லி 45 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தை திரும்பவும் சொல்கிறேங்க, இப்போ நியர்பை அஸ்ட்ராலஜர்கிட்டயோ உங்கள் குடும்ப அஸ்ட்ராலஜர்கிட்டே காட்டி எந்தெந்த கோயில்களுக்கு போனால் நமக்கு இந்த பிரச்சனைகள் தாக்கங்கள்லாம் குறையும், என்ன தசை நடந்துக்கிட்டு இருக்குங்களோ ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எல்லா சுச்சுவேஷனும் வச்சுக்கோங்க. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயங்க, 5ஆம் அதிபதி 8ல் போகிறாரு, 2ஆம் அதிபதி 8ல் போகிறாரு. 8ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் இந்த உங்களோட 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடத்துல பார்க்க போகிறார். 8ல் குரு பகவான் இருக்க திடீர் அதிர்ஷ்டங்களையும் ஒரு சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். மறந்துடாதீங்க. நல்லா படிக்காத குழந்தைங்க திடீர்னு நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கும் குழந்தைங்களும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது வரைக்கும் இல்லாதவங்களுக்கு திடீர்னு வரதுக்கான இந்த மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. வேலையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. மனசுக்கு பிடித்த ஒரு விஷயம் டக்குன்னு லைஃப்பில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திடீர் அதிர்ஷ்டத்தை பற்றி பேசக்கூடியவும் 8ஆம் இடம்ங்கிறத மாதிரி அது எப்பயுமே பிரச்சனைகளை பற்றி மட்டும் சொல்கிற இடம் 8ஆம் இடம் கிடையாது. திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு. அதுவுமே உங்கள் ஜாதகத்தில் அந்த அதுக்கான சப்போர்ட் ஏதாவது இருக்காங்க செக் பண்ணி அதுக்கான கோயில்களும் போகலாம். கீழே இருக்க என் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரையாரிட்டி பேஸ்டு உங்களுக்கு ஜாதகம் பார்த்து நான் கொடுக்குறேன். என்னென்ன கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறேன். வெட்டி செலவுகளோ வெட்டி பரிகாரங்களோ நீங்கள் அதிகமாக பணம் இருக்குது நான் செலவு பண்ணேன்னு சொல்லி பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இந்த இடத்துல செல்ஃப் எடுக்காதுங்க. இந்த ஒரு வருஷம் குரு பகவான் தன்னோட அஷ்டமஸ்தானத்திலிருந்து தான் வேலையை பார்க்கத்தான் பார்ப்பார். உங்களோட 5ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் 5ஆம் இடத்து வேலையை பார்க்க தான் பார்ப்பார். இதுலேருந்து எந்த வித மாற்றமும் பண்ண முடியாதுங்க. அதுக்கு கரெக்டான கோயில்களை எடுத்து நீங்கள் போகும்போது உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த கோயில்களுக்கு போகும்போது பெருசாக வரக்கூடிய பிரச்சனைகளை சின்னதாக கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க. அதை விட கம்மி பண்ண முடியுங்கிறத விட அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய, தாங்கக்கூடிய, அந்த பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியை உங்களுக்கு அந்த பரிகாரங்கள் செஞ்சு கொடுக்குமே ஒழிய டோட்டலாக பிரச்சனையே வந்து அந்த பரிகாரம் நம்ம வந்து ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டோம்னா அந்த பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். தாயத்தை வாங்கி கட்டினா அவாய்ட் பண்ணிடலாம். ஒரு ஒரு பிரமிடு வாங்கி வச்சுக்கிட்டா அந்த பிரச்சனைலாம் அப்படியே துக்குநூறாக போயிடும். அப்படிங்கிற மாதிரி இந்த கதையெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. குரு பகவானும் சனி பகவானும் ராகு கேது பகவானும் என்னென்ன ஸ்தானத்துலேருந்து என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணக்கூடிய விஷயங்களை செஞ்சே தீர்வார்கள்ங்க. அதை அவங்களால் நீங்கள் எப்பேற்பட்ட ஆள் வந்தாலும் அதை தடுக்க முடியாது. எப்பேற்பட்ட ஜோசிக்காரனாலும் அதை தடுக்க முடியாது. எப்பேற்பட்ட பரிகாரமும் அதை தடுக்காது. பரிகாரங்கள் அந்த பிரச்சனைகளை தாங்கிறதுக்கான கேப்பபிலிட்டியும் அதை ஓவர் கம் பண்ணி விஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறதுக்கான கேப்பபிலிட்டியும் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ப்ராப்ளங்களை ஸ்டாப் பண்ணாது அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மைங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையை சொல்கிறேங்க. தேவையில்லாமல் உங்கள் மனசில் வந்து ஒரு ஆசையை வளர்த்து இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் கோடியில் கொட்டும் அப்படியே வந்து நீங்கள் வந்து இதாக மாறிடுவீங்கன்னு உங்களை வந்து ஆசையை வளர்த்து வச்சு உட்கார வைக்கிறது வந்து ஜோசியத்தோட வேலை இல்லைங்க. என்னென்ன பிரச்சனைகள் எப்பப்போ நடக்குங்கிறது முன்கூட்டியே காட்டி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மனசை பக்குவப்படுத்திக்கிட்டு அதை எதிர்பார்க்க வைக்கிறது தாங்க ஜோசியத்தோட வேலை. ஒரு இருட்டான இடத்துல வந்து என்ன இருக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் நடந்து போகிறதுக்கும் இங்கே பள்ளம் இருக்குது, கரடி இருக்குது, புளி இருக்குது, பாம்பு இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உஷாராக நீங்கள் நடந்து போகிறதுக்கு எக்கச்சக்க வித்தியாசம் இருக்குது. அந்த ஒரு முன் எச்சரிக்கையை மட்டும்தான் இந்த ஜாதகம் ஜோசியமெல்லாம் உங்களுக்கு கொடுக்குமே ஒழிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுங்கிறது பரிகாரத்துக்காக வெட்டி செலவு பண்ணுறது வேஸ்ட்டுங்க. கோவில் மட்டுமே நிதர்சனமாக நீங்கள் போக வேண்டிய இடம். அதுதான் மன நிம்மதியும் உங்களை பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயத்தையும் சொல்லுங்கிறத சொல்லிக்கிறேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். விருச்சிக ராசி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.